अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिना सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़ज़ूबि अलैहिम वलद्दाल्लीन। ये ज़माना நாம் வாழ்கின்ற இந்த காலம் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்கான காலமாக இருக்கின்றது. இது எப்படிப்பட்ட காலம் என்றால், இதில் மற்ற அனைத்து மார்க்கங்களின் மீதும் இஸ்லாத்திற்குள்ள மேன்மை நிரூபிக்கப்படும். அல்லாஹு தாலாவின் அருளால் அகமதிகளாகிய நாம் எல்லா மார்க்கங்களின் மீதும் இஸ்லாத்தின் சிறப்பை இறைவன் நிரூபித்து காட்டுகின்றான் என்ற உறுதியில் நிலைத்திருக்கின்றோம். குறிப்பாக கிறிஸ்துவர்கள் இறையடியாரை இறைவனாக ஆக்குகின்ற கொள்கைக்கு எதிராக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கியுள்ள ஆதாரங்கள், தெளிவுகள், இறைவன் நமக்கு ஆதரவாக வெளிப்படுத்தியுள்ள விண்ணின் உதவிகள் ஆகியவற்றுடன் அஹ்மதியா ஜமாத் நிற்கின்றது. அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் இதனை வெளிப்படுத்தி காட்டியுள்ளான். எந்த ஒரு முஸ்லிம் பிரிவினரும் இந்த எதிரிகளுக்கு எதிரில் இதில் கோடியில் ஒரு பகுதியை கூட காட்ட முடியவில்லை. ஏனென்றால் இந்த பணிகளை கூட அல்லாஹு தாலா மஹ்தியிடமிருந்தும் மசீஹிடமிருந்தும் அவனுடைய ஜமாத்திடமிருந்தும் பெற வேண்டியது இருந்தது. அல்லாஹ் அந்த பணிகளை வாங்கியுள்ளான். கிறிஸ்துவ உலகமும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. அவ்வாறே நல்லியல்புள்ள முஸ்லிம்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். அதாவது நேர்வழிக்கான வழி அஹ்மதியத்தில் தான் இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவர்கள் நேர்வழியை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன்புறமிருந்து தோன்றியவர்கள் என்பதில் அந்த நல்லியல்பு கொண்ட மக்களுக்கு உறுதி இருக்கின்றது. இன்றிலிருந்து 60 அல்லது 70 வருடங்களுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் கிறிஸ்துவ பாதிரிகள் விரைவில் முழு ஆப்பிரிக்காவும் கிறிஸ்துவத்தின் மடியில் வந்து விழுந்துவிடும், மேலும் அங்குள்ள மக்கள் தேவகுமாரனின் இறைத்தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று முழங்கினார்கள். இன்றிலிருந்து 120 அல்லது 130 வருடங்களுக்கு முன்னர் கிறிஸ்துவ மிஷனரிகள் இந்தியா தொடர்பாகவும் இந்தியாவில் கிறிஸ்துவம் விரைவில் வெற்றியை தழுவும் என்றும் கூறினார்கள். ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறையடியாரை இறைவனாக ஆக்குகின்ற கருத்தை தனது நூல் மூலமாகவும் அறிவுபூர்வமான ஆதாரங்கள் மூலமாகவும் பொய் என்று நிரூபித்த போது கிறிஸ்துவத்தின் மடியில் விழ இருந்த லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அல்லது கிறிஸ்துவத்தை இஸ்லாத்தை விட சிறப்பானதாக கருதிய முஸ்லிம்கள் அல்லாஹு தாலாவின் அருளால் விழித்தெழுந்து உணர்வு பெற்றோர்களாக ஆனார்கள். இந்த பொய்யான கருத்தை ஏற்றுக்கொள்வதிலிருந்தும் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். ஒரு மிகப்பெரிய தடை சுவரை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கும்படி செய்து ஏக இறைவனின் ஏகத்துவம், இஸ்லாத்தின் உண்மை,
மேன்மை ஆகியவற்றை உலகில் நிரூபித்து காட்டினார்கள். இவ்வாறே ஆப்பிரிக்காவில் அஹ்மதியா ஜமாத்தின் முபல்லிகுகள் இஸ்லாத்தை தப்லீக் செய்து திருத்துவத்தின் தவறான கொள்கைகளின் உண்மை நிலை ஆகியவற்றை திறந்து எடுத்து கூறி கிறிஸ்துவ பிரச்சாரகர்களின் முன்னிலையில் ஒரு தடையை ஏற்படுத்தினார்கள். இதை கிறிஸ்துவ பிரச்சாரகர்களே ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அஹ்மதிகள் எங்களுக்கு முன்னால் தடைகளை ஏற்படுத்துகின்றனர் என்று அவர்கள் கூறினர். ஆனால் இஸ்லாத்தின் இந்த அல்லாவின் பயில்வானின் இறைவனால் அனுப்பப்பட்ட மகானின் பணிகளை பார்த்த பிறகும் கூட முஸ்லிம்களில் பெரும்பாலார் மகிழ்ச்சியில் துள்ளுவதற்கு பகரமாக, அவர்களின் ஜமாத்தில் இணைவதற்கு பகரமாக அவர்களுக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சி, பகைமை, வெறுப்பு ஆகியவற்றை காட்டுகின்றனர். அதில் எந்த அளவு முன்னேறியுள்ளனர் என்றால், அல்லாஹுதான் இவர்களின் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று அல்லாவின் விதி அல்லாவால் அனுப்பப்பட்டவருக்கு துணை நிற்கும், அவருக்கு துணையாக அது நிற்கின்றது. நல்லியல்பு கொண்ட மக்கள் மெதுமெதுவாக முஹம்மதிய மசீஹின் ஜமாத்தில் இணைந்து வந்தனர், இணைந்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் பெரும்பாலார் பெயர்தாங்கி முல்லாக்களுக்கு அஞ்சியவாறு குறைவான அறிவுடையவர்களாக அவர்கள் இருப்பதன் காரணமாக எதிர்ப்பதில் தீவிரமாக உள்ளனர். ஒவ்வொரு நாளும் அகமதிகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முஸ்லிம்கள் என்று தம்மை கூறிக்கொள்பவர்களின் நாடுகளிலும் குறிப்பாக பாகிஸ்தானிலும் இருந்து வருகின்றது. சில டிவி சேனல்கள் இதில் முன்னணியில் நிற்கின்றன. அவை ஐரோப்பாவிலும் உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்படுகிறது. குறைவான அறிவுடைய முஸ்லிம்களின் உணர்வுகளை, தவறான கருத்துக்களை கூறி அவை தூண்டுவதுடன் அகமதியத்திற்கு எதிராக அவர்களை செயல்பட வைக்கின்றது. சில டிவி சேனல்கள் தங்களது பாலிசிக்கு ஏற்றவாறு இதற்கு அனுமதி வழங்குவதில்லை. தற்காப்பு பணி என்ற பெயரில் தீவிரவாதத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துபவர்கள் இப்படிப்பட்ட டிவி சேனல்களில் கூட நேரத்தை பெற்று சில அறிவிப்புகளை செய்கின்றார்கள். அதாவது அகமதிகள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவ்வாறே ஒரு சேனலில் இங்கு ஐரோப்பாவில் ஒரு மௌலவி இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்தார். ஆனால் சேனலின் எஜமானரிடம் நாம் தொடர்பு கொண்ட போது அவர் இதற்காக மன்னிப்பு கேட்டார். இனி இந்த மௌலவியை தனது சேனலில் வரவிட மாட்டோம் என்ற உறுதியையும் அவர் நமக்கு வழங்கியுள்ளார். ஆனால் இந்த தீய இயல்பை கொண்டவர்கள் இஸ்லாம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம், ஹதமன் நுபுவத் ஆகியவற்றின் பெயரால் குறைவான அறிவுடைய முஸ்லிம்களின் உணர்வுகளை தூண்டுவதற்குரிய பணிகளை செய்து வருகின்றார்கள். இஸ்லாத்தின் தப்லீக் மற்றும் இஸ்லாத்தின் மேன்மையை நிரூபிப்பது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் தகுதி ஆகியவற்றை உலகிற்கு தெளிவுபடுத்தி காட்டுவதற்காக எத்தகைய முயற்சிகளை அஹ்மதியா ஜமா செய்து வருகிறதோ அதை பற்றி இஸ்லாமிய எதிர்ப்பு சக்திகளும் பிரச்சாரகர்களும் தெளிவாக கூறியுள்ளார்கள். தம்மை முஸ்லிம்கள் என்று கூறிக்கொள்பவர்கள், அஹ்மதியத்திற்கு எதிராக ஆட்சேபனை செய்பவர்கள் ஆகியோருக்கு இஸ்லாத்தை தப்லீக் செய்வதற்கு சில ரூபாய்களை செலவு செய்வதற்குரிய தௌஃபீக் கூட கிடைக்கவில்லை. ஆனால் நாட்டின் செல்வத்தை கொள்ளையடிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் கவலை இருக்கின்றது. இன்று இஸ்லாம் மற்றும் தூதரின் கண்ணியத்தின் பெயரில் என்னவெல்லாம் நாட்டில் நடக்கின்றதோ, எத்தகைய தீவிரவாதம் நாட்டில் பரவியுள்ளதோ, அது ஒவ்வொரு நல்லியல்பு கொண்ட மனிதனையும் அமைதி இழக்கும்படி செய்துள்ளது. எந்த பாதுகாப்பும் இல்லை. அகமதிகளுக்கு எதிராக இந்த தீவிரவாத போக்கு இருந்து வருகிறது. இதை சகித்துக் கொள்ளும் பழக்கம் அகமதிகளுக்கு இருக்கின்றது. இது பற்றி நான் பலமுறை கூறியிருக்கின்றேன். ஆனால் பாகிஸ்தானில் வாழ்கின்ற எந்த ஒரு குடிமகனும் இதிலிருந்தும் பாதுகாப்பாக இல்லை. இது பற்றி அவர்கள் சிந்தனை செய்வதே இல்லை. ஒருபுறம் சட்டம் செயல்படாத நிலை இருந்து வருகிறது. நாட்டில் குழப்பம் பரவியுள்ளது.
எந்த ஒரு அரசாங்கமும் அங்கு இல்லை. மறுபுறம் அல்லாவின் தண்டனைகள் நாட்டை சூழ்ந்துள்ளன. मुल्क में हो रहा है। இது எல்லாம் என்ன நடக்கின்றது? சமுதாயம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? அல்லாஹ் எந்த முடிவின் பக்கம் இவர்களை கொண்டு செல்கின்றான்? कोई जान இவர்களுக்கு என்ன முடிவு ஏற்படும்? இது பற்றி சிந்தித்து புரிவதற்கான அறிவை அல்லாஹ்வே இவர்களுக்கு வழங்குவானாக. पड़ चुकी है उनकी आंखें। அகமதிகளை பொறுத்தவரை அவர்கள் நாட்டின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடப்பவர்களாக இருப்பதால் சட்ட ரீதியாக அவர்கள் மீது சில அடக்குமுறைகள் துன்பங்கள் தரப்பட்ட பிறகும் கூட, सोचते नहीं அவர்கள் மீது கொடுமைகள் இழைக்கப்பட்ட பிறகும் கூட कानूनियत है। அல்லாஹு தாலா நாட்டை எல்லாவிதமான அழிவுகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக என்று அவர்கள் துவா செய்கின்றார்கள். अल्लाह ताला की கடந்த குத்பாவில் நான் துவாவிற்காக கூறிய சமயத்தில் நோன்பு வைக்கும்படியும் கூறியிருந்தேன். ये क्या हो रहा है सब कुछ? ஒவ்வொரு வாரமும் हम किस तरफ जा ஒரு நஃபிலான நோன்பு अल्लाह ताला நோட்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். उनको लेके जा रहा है। இது தொடர்பாக நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், ஜமாத் அளவில் ஒரே நாளில் அனைவரும் நோன்பு வைப்பது பொருத்தமானதாக இருக்கும். का सवाल है ஒவ்வொரு உள்ளூர் ஜமாத்தும் मुल्क के वफादार होने தாங்கள் எந்த நாளில் நோன்பு நோட்பது என்பதை அவர்களே முடிவு செய்யலாம். कानून ஆனால் உள்ளூர் ஜமாத்துகள் ஒரே நாளில் நோன்பு நோட்க வேண்டும். திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை நோன்பு நோட்கலாம். இதே நான் பாகிஸ்தானில் உள்ள அகமதிகளுக்கு கூறியிருந்தேன். ஜமாத் இதன் பக்கம் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். गुज़श्ता खुतबे में எங்கு ஜமாத் இந்த எதிரிகளிடமிருந்தும் அவர்களது பகைமையிலிருந்தும் கொடுமைக்காரர்களிடமிருந்தும் அவர்களது கொடுமைகளிலிருந்தும் துவாக்கள் மூலம் தப்பிக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேனோ, அத்துடன் बता दूं இந்த நாடும் இவர்களை விட்டு அகன்று தூய்மையாக வேண்டும். இந்த குழப்பவாதிகளிடமிருந்து அல்லாஹு தாலா இந்த நாட்டை தூய்மையாக்க வேண்டும். அதற்காகவும் துவா செய்ய வேண்டும். அதன் மூலம் இந்த நாடு தப்பிக்க வேண்டும். நமக்கு நமது நாட்டின் மீது அன்பு இருக்கின்றது. இதனால் நமது உள்ளம் இந்த விஷயங்களை பார்த்து நிம்மதி இழந்து விடுகின்றது. இது ஒவ்வொரு பாகிஸ்தானி அகமதியின் கடமையாக இருக்கின்றது. இதை அவர் நிறைவேற்ற வேண்டும். जमात को இப்போது நான் முதலில் கூறிய விஷயத்திற்கு திரும்பி வருகின்றேன். मैं भी जहां मैंने நான் ஏற்கனவே கூறி வந்தேன், அதாவது இந்த காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களிடமிருந்து நேர்வழியை பெற்றுள்ள அவர்களது ஜமாத்தில் உள்ள நபர்களும் தான் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சி, எல்லா மார்க்கங்களின் மீதும் இஸ்லாத்தின் உயர்வை நிரூபிப்பது ஆகிய பணிகளை செய்து வருகின்றனர். இதன் காரணமாக हमें अपने मुल्क से ஆப்பிரிக்கா ஆனாலும் ஐரோப்பா ஆனாலும் அல்லது அமெரிக்கா ஆனாலும் அல்லது உலகின் எந்த பகுதியாக இருந்தாலும் ये चीजें இஸ்லாத்தின் தற்காப்புக்காக எல்லோரையும் விட முதலில் அகமதிகளே हमारा फर्ज है। சற்றும் தயங்காமல் நிற்கின்றனர். தற்காப்புக்காக மட்டுமல்ல, இஸ்லாத்தின் சிறப்பை நிரூபிப்பதற்காக அவர்கள் இவ்வாறு செய்கின்றனர். எங்கு பெட்ரோலின் எந்த வளமும் எந்த பணியையும் செய்ய முடியவில்லையோ, அங்கு அகமதிகள் இறைவனின் திருப்திக்காக தங்களது சாதாரண வருவாயிலிருந்து கொடுக்கின்ற சந்தாக்கள் வேலை செய்கிறது. இதில் நமக்கு எவ்வித சிறப்பும் பெருமையும் இல்லை. நமது சாதாரண தியாகங்களிலும் பரக்கத்தை வழங்குவது அல்லாஹ் நம்மீது செய்துள்ள அருளாகும். இதற்கு எண்ணற்ற கனிகள் கிடைக்கின்றது. सबसे आगे அல்லாஹ்வின் அன்பை ஈர்ப்பதற்கு खड़ा हो जाता है। அவன் முன்னால் நமது சாதாரண தியாகங்களை செய்து கொண்டே செல்வது நமது பணியாகும். நாம் இறை அருள்களுக்கு நன்றி செலுத்த மறந்தவர்கள் அல்ல. जहां இது அல்லாஹ் நம்மீது செய்துள்ள எவ்வளவு பெரிய அருளாக இருக்கின்றது. काम नहीं करती அவன் நமக்கு அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான தௌஃபீக்கை வழங்கியுள்ளான். की रजा की खातिर நமது மூதாதையர்களுக்கு அல்லாஹ் இதற்கான தௌஃபீக்கை வழங்கியிருக்கின்றான் என்றால், நமக்கு बेशक इसमें அகமதியத்தில் நிலைத்திருக்கின்ற தௌஃபீக்கை அவன் நமக்கு வழங்கியுள்ளான். அதன் மூலமாக நாம் காலத்தின் இமாமுடன் இணைந்து அவரது பிரச்சாரத்தை நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்தவாறு இவ்வுலக வாழ்க்கையையும் மறுமையையும் சரி செய்து கொள்ள முடியும். हमारा काम है
ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பொருள் தியாகங்கள் செய்து மட்டும் நமது பணிகள் முடிவடைந்து விடாது. मामूली कुर्बानियां நாம் நம்மிடத்தில் அல்லாஹ்வுடன் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய உள்ளத்தை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். நாம் நமது உயர்வான நல்லொழுக்கத்தின் தரத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியான ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்தியை की तौफीक दी, தத்தமது நாட்டில் பரப்புவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாத்திற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அகற்றி मामू जमान இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை उसके मिशन को உலகின் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். ஹாலண்டின் ஜமாத் சிறிய ஜமாத்தாக இருந்தாலும் அது தனது இந்த பொறுப்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் பணியாற்றுவதன் மூலம் இந்த நோக்கம் முழுமை பெறாது. ஹாலண்டில் வசிக்கின்ற ஒவ்வொரு அகமதியும் தங்களது சுற்றுச்சூழலில் இந்த முக்கியமான பணிக்காக முயற்சி செய்ய வேண்டும். अल्लाह ताला இந்த ஹாலண்டில் தான் அந்த பாக்கியமற்ற மனிதரும் இருக்கின்றார். पैदा करने की कोशिश करनी है அவர் தனது அரசியல் பொலிவுக்காக இஸ்லாம் மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக तो इस्लाम को அவதூறுகளை கூறுவதில் முன்னேறி வருகின்றார். பகைமையிலும் எதிர்ப்பிலும் முன்னேறி வருகின்றார். पैदाने की भी कोशिश அவர் எந்த அளவு காழ்ப்புணர்ச்சியிலும் பகைமையிலும் முன்னேறியுள்ளார் என்றால், இஸ்லாம் என்ற பெயரை கேட்டாலே கோபத்தால் तालीम भी அவரது வாயில் நுரை வர ஆரம்பித்து விடுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு முஸ்லிம் அமைப்பு தீவிரவாத செயல்களை किसी जमात है கடுமையாக கண்டித்த சமயத்தில் जिम्मेदारी को समझे கீட் வில்டர்ஸ் என்ற பெயரையுடைய இந்த அநியாயக்காரர் இஸ்லாம் மதமே தீவிரவாதத்தை விரும்புகின்ற போதனைகளைத்தான் தந்துள்ளது, இது பொய்யான மார்க்கமாகும், இறைவனிடமிருந்து வந்துள்ள மார்க்கம் அல்ல, இதை உலகிலிருந்து அழித்துவிட வேண்டும் என்று நீங்கள் கூறாதவரை रहता है நாங்கள் நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியுள்ளார். और இதுதான் இவரது எண்ணமாகும். இப்படிப்பட்ட அறிவிப்பை दहनी में செய்யாதவரை நாங்கள் எந்தவித மன்னிப்பு கோருவதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று இவர் கூறுகிறார். में बढ़ गया है நாம் இவருக்கு नाम पर இந்த தூது செய்தியை வழங்க வேண்டும். निकलने लगती है। அநியாயக்காரரே, இதை கேளுங்கள். जब किसी मुसलमान तंजीम ने दहशत நீங்களும் உங்களது கட்சியும் शिद्दत से मुजम्मत की உங்களுடன் உள்ள ஒவ்வொரு நபரும் அழிந்து விடுவர். ஆனால் இஸ்லாம் மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் வரை நிலைத்திருப்பதற்காக வந்துள்ளனர். ये काफी नहीं है, நிலைத்திருப்பர். हम उस वक्त तक नहीं मानेंगे உலகின் எந்த சக்தியும், அது எவ்வளவு பெரிய ஃபிரௌனாக இருந்தாலும், मजहब भी ऐसा இஸ்லாமிய எதிர்ப்பு சக்தியாக இருந்தாலும் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. है और खुदा की तरफ से नहीं। அல்லாஹு தாலா இந்த காலத்தில் அந்த அல்லாவின் பயில்வானை அனுப்பியுள்ளான். जब तक ये ऐलान नहीं அவர் உங்களை போன்ற எதிரிகளை मानने को तैयार, அவர்கள் கடுமையாக எதிர்த்த பிறகும் கூட ये पैगाम அவர்தான் இஸ்லாத்தை அல்லாவின் உதவியுடன் உலகில் வெற்றி பெறும்படி செய்வார். அல்லாவின் இந்த பயில்வானிடம் பையத் செய்துள்ள ஒவ்வொரு அகமதியும் நாங்கள் எங்களது உயிர், பொருள், நேரம் ஆகியவற்றை தியாகம் செய்து இந்த நோக்கத்தை நிச்சயமாக பெற்றே தீருவோம் இன்ஷா அல்லாஹ் என்று உடன்படிக்கை செய்துள்ளார். இதை பற்றிய அறிவு அவருக்கு இருக்கின்றது. चाहे वो कितने बड़े இந்த நாட்டில் வசிக்கின்ற நீங்களும் உலகில் வசிக்கின்ற ஒவ்வொரு அகமதியும் इस्लाम को नहीं मिटा। இந்த தூது செய்தியைத்தான் உலகத்திற்கு வழங்க வேண்டும். इस जमाने में இங்கு வசிக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் இந்த தூது செய்தியை நீங்கள் எட்ட வைக்க வேண்டும். இந்த அரசியல்வாதி இஸ்லாத்தின் இந்த மிகத்தீய எதிரி அரசாங்கத்தில் சீட்ஸ்களை ஜெயித்துக் கொண்டே சென்றாலும் அதிகமான இடங்களை இவர் அதிகபட்சமாக ஜெயிக்கலாம். बैत में शामिल है, ஆனால் உலகத்திற்கு நீங்கள் இதை கூறிவிடுங்கள், இவரது இந்த செயல்கள் இறைவனது கைகளால் இவரது அழிவிற்கான வழியை ஏற்படுத்திவிடும் என்பதை நீங்கள் உலகத்திற்கு தெரிவித்து விடுங்கள். அல்லாஹு தாலா எப்போதும் தனது தூதரை மிகைத்து நிற்கும்படி செய்வான். அவரது கண்ணியத்தை அவன் பாதுகாக்கின்றான், இன்றும் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். जो आज आप लोग நமக்கு எந்த ஆற்றலும் இல்லை, நாம் எந்த உலக ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் எவர்களது உள்ளங்கள் காயப்படுத்தப்படுகின்றதோ அவர்களது துஆக்கள் அல்லாவின் அர்ஷை உலுக்கி விடுகின்றது. बेशक இங்கு அல்லாவின் நேசரை பற்றிய விஷயமாக இது இருக்கின்றது. இங்கு நமது துஆக்களையும் கடந்து அல்லாவின் தன்மான உணர்வு தானாகவே தனது உணர்வை வெளிப்படுத்தும். पहले ही ज्यादा அப்படிப்பட்ட கீழ்த்தரமான மக்களின் மண்ணின் துகள்கள் கூட
கண்ணுக்கு தெரியாமல் ஆகிவிடும். इसकी ஹாலாந்தில் நல்ல தூய எண்ணங்களை கொண்ட பல மக்களும் இருக்கின்றார்கள். के समान करेंगे. இவரை போன்றுதான் எல்லோரும் இருப்பார்கள் என்று கூறிவிட முடியாது. अल्लाह ताला ने அந்த நன்மக்கள் अपने இந்த பாக்கியம் கெட்டவர் கூறும் விஷயங்களை மறுக்கின்றனர். उसकी नामूस की हिफाजत அதனால்தான் இவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதிலும் அரசியல் பார்வை இருப்பது போல் தோன்றுகிறது என்று கூறுவது வேறு விஷயமாகும். ஆனால் இவரது இப்படிப்பட்ட செயல்களிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் தங்களை விலக்கிக் கொள்கின்ற பல நல்ல மனிதர்கள் நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை எட்ட வையுங்கள். यहाँ तो हमारी உலகில் அமைதி, அன்பு, சகோதரத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டக்கூடியவர்களை தேடுங்கள். பிறகு உலகில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள் தொடர்பாக அவர்களுக்கு கவனமூட்டுங்கள். மற்றவர்களது உணர்வுகளை மதித்து நடக்கக்கூடியவர்கள், शरीफाना ख्याल भी रखें. மற்றவரது மார்க்கத்திற்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் ஆகியோரை ஒன்று சேர்த்து உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான பணிகளை செய்யுங்கள். ஒருவர் மற்றவரை மதித்து நடக்க வேண்டும் என்ற விஷயம் தொடர்பாக எல்லோரை விட அதிகமாக இஸ்லாம் தான் போதிக்கின்றது என்பதை உலகிற்கு எடுத்து கூறுங்கள். இதுவரை என்றால் இறைவனது பார்வையில் மிக பெரும் பாவமாக இருக்கின்ற இறைவனுக்கு இணை வைக்கின்ற செயலை செய்பவர்களை கூட तलाश करके கருத்தில் கொண்டவாறு इस्लाम का खूबसूरत இவர்களது சிலைகளை நீங்கள் ஏசாதீர்கள். दुनिया में அதற்கு பதில் கூறும் முகமாக அவர்கள் அல்லாவை ஏசலாம் என்ற போதனையை இஸ்லாம் வழங்கியுள்ளது. फिर उन्हें இவ்வாறு நடந்து கொள்வதன் மூலம் நாட்டில் குழப்பம் பரவிவிடும். இன்று ஹாலாந்தில் உள்ள அகமதிகள் தங்கள் முயற்சிகளை முன்னரை விட அதிகமாக செய்ய வேண்டியதுள்ளது. इस बात का ख्याल रखने நான் நீண்ட காலம் இது பற்றி கவனமூட்டி வருகின்றேன். இன்று உங்களது பொறுப்பு தொடர்பாக நீங்கள் அதை சரியாக உணர்ந்து செயல்பட்டிருந்தால், அல்மேரா என்ற இடத்தில் எங்கு நீங்கள் பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று விரும்பியிருந்தீர்களோ सबसे ज्यादा அங்கு பள்ளிவாசலுக்கான இடத்தை அரசாங்கம் உங்களுக்கு தந்துவிட்டு பிறகு அதை திரும்ப பெற்றிருக்காது. இது இஸ்லாத்தின் பகைவர்கள் உள்ள பகுதியாகும் என்பது சரிதான். ஆனால் இவ்வாறு இருந்தும் கூட இந்த நகரில் பல நல்லவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் உங்களோடு இருப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே முன்பை விட அதிகமாக உங்களது முயற்சிகளை வலுவானதாக ஆக்குவதுடன் அதில் வேகம் இருக்க வேண்டும். आज அவ்வாறே நமது எந்த பணியும் துஆ இல்லாமல் நடக்காது என்பதையும் எப்போதும் நினைவில் வையுங்கள். இறைவனுடன் ஒரு குறிப்பான தொடர்பை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். துஆக்களின் பக்கம் அதிகம் கவனமூட்டுங்கள். இங்கு இதையும் நான் கூறுவேன், இந்த நாட்டின் ராணிக்காகவும் துஆ செய்யுங்கள். जमीन ராணி முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்படும் எல்லா விதமான அநியாயமான செயல்களையும் தடுக்கின்றார்கள். அதற்கு எதிராக உள்ளார்கள் என்பதற்காகவே ஒரு பிரிவினர் இதை எதிர்த்தவாறு ராணியை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ராணி முஸ்லிம்களையும் தனது நகரத்து குடிமக்களாக கருதியவாறு அவர்களது உரிமைகளையும் உணர்வுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். நன்மைகளுக்குரிய நட்கூலியை நன்மை மூலமாக கொடுக்க வேண்டும் என்பதே முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கட்டளையாக இருக்கிறது. எனவே ராணிக்கு எதிரான ஒவ்வொரு சூழ்ச்சியும் தோல்வி அடைவதற்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹு தாலா அவரது நெஞ்சத்தையும் திறக்க வேண்டும். அவ்வாறே இந்த நாட்டு மக்களின் நெஞ்சத்தையும் அவன் திறப்பானாக. அதன் மூலம் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை புரியக்கூடியவர்களாக அவர்கள் ஆக வேண்டும். और मुसलमानों को நாம் நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் இஸ்லாத்தை உயர்த்துவதற்காகவும் நமது பங்கை முழுமையாக செலுத்த வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தின் உயர்வையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் தகுதியையும் உலகம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய இருக்கின்ற அந்த அல்லாஹ்வின் பயில்வானை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். உலகை இஸ்லாத்தின் காலடியில் நாம் தான் கொண்டு வர வேண்டியதுள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இந்திய துணைக்கண்டத்தில் பொய்யின் கர்ஜனையை தடுத்து நிறுத்தினார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள முஸ்லிம்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முஸ்லிம்களை ஷிர்கின் மடியில் அவர்கள் விழுவதிலிருந்தும் தடுத்து நிறுத்தினார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள்தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்திற்காக
தனது அனைத்தையும் தியாகம் செய்தவர்களாக இருந்தார்கள். பிறகு ஆப்பிரிக்காவில் நமது முபல்லிக்குகள் இஸ்லாத்தை தப்லீக் செய்து திரித்துவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள செய்தனர். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூத் ஓதக்கூடியவர்களாக அவர்கள் ஆக்கினர். जैसा कि मैंने बताया மாநாடுகளில் ஆப்பிரிக்க அகமதிகள் वसलाम ही थे। தங்களது அழகிய குரலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுவதை நாம் கேட்டுள்ளோம். இவர்களில் பெரும்பாலார் चाहे माने या ना माने, கிறிஸ்துவத்தில் இருந்துதான் இஸ்லாத்திற்கு வந்துள்ளனர். கானாவில் பெரும்பாலான மக்கள் கிறிஸ்துவத்தில் இருந்துதான் இஸ்லாத்திற்கு வந்துள்ளனர். आप ही थे இந்த பணியைத்தான் இன்று அஹ்மதியா ஜமாத் ஹஜரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து கற்று அதை உலகில் செய்து கொண்டிருக்கிறது. फिर अफ्रीका में हमारे இன்று உங்களை விட்டு பிரிந்து உலகத்திற்கு முன்னால் இஸ்லாத்தின் உண்மையான உருவத்தை எவரும் எடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் உலகத்திற்கு நேர்வழியை காட்ட தோன்றிய அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள மஹதியாக அவர்கள்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நேர்வழியை கொண்டு வந்துள்ளார்கள். ஹஜரத் மசீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பராக இருக்கின்றார்கள். அவர்கள் தமது வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியையும் முஹம்மதியத்தின் உயர் தகுதியை பிறர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதற்காகவே அர்ப்பணித்தவர்களாவார்கள். ஹஜரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த பேர் அன்பை அவர்களது எழுத்துக்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: இப்போது வானத்தின் கீழ் ஒரு வேதம் மட்டுமே உள்ளது, ஒரு நபி மட்டுமே இருக்கின்றார். அவர்தான் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவார்கள். அவர் எல்லா நபிமார்களை விடவும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் ஆவார். எல்லா தூதர்களை விடவும் முழுமை பெற்றவரும் சிறப்பிற்குரியவரும் ஆவார். அவர் ஹாத்தமுல் அம்பியாவாகவும் மக்களில் சிறந்தவராகவும் இருக்கின்றார். அவரை பின்பற்றுவதன் மூலம் இறைவன் கிடைக்கின்றான். மேலும் அதன் மூலம் இருள்களின் திரை அகன்று விடுகின்றது. இந்த உலகில் உண்மையான ரட்சிப்பிற்கான அடையாளங்கள் தெளிவாக தென்படுகின்றன. பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த மனிதர் எல்லோரையும் விட முழுமை பெற்றவராகவும் முழுமை பெற்ற மனிதராகவும் இருந்தார், முழுமை பெற்ற நபியாகவும் இருந்தார். அவர் முழுமையான பரக்கத்துகளுடன் வந்தார். அவர்கள் மூலமாக ஆன்மீக எழுப்புதலும் ஒன்று கூடுதலும் ஏற்பட்டதால் உலகில் முதல் கியாமத் தோன்றியது. மரணித்து போன உலகம் அவர்களது வருகையால் உயிர் பெற்றது. அந்த அருளுக்குரிய நபி ஹஜரத் ஹாத்தமுல் அம்பியா தூயவர்களின் தலைவராகவும் தூதர்களில் சிறந்தவராகவும் நைமார்களின் பெருமையாகவும் திகழ்ந்த ஜனாப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவார்கள். எங்கள் அன்பான இறைவா, இந்த அன்பான நபியின் மீது உலகம் தோன்றிய நாள் முதல் எவர் மீதும் நீ இறக்காத அந்த கருணையையும் அருளையும் இவர்கள் மீது நீ இறக்குவாயாக. பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த மக்கள் தங்களுக்கு உரிமை இல்லாத நிலையில் இறைவனுக்கு அஞ்சாமல் நமது கண்ணியமிக்க நபி ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீய சொற்களால் நினைவு கூறுகின்றார்களோ, மேலும் அவர்கள் மீது அசுத்தமான குற்றங்களை சுமத்துகின்றார்களோ, மேலும் அன்னாரை குறித்து தீய சொற்களை கூறுவதிலிருந்தும் விலகாமல் இருக்கின்றார்களோ, அவர்களுடன் நாம் எவ்வாறு சமாதானம் செய்து கொள்ள முடியும்? நான் உண்மையாகவே கூறுகின்றேன், எங்களால் புற்றுகளில் உள்ள பாம்புகளுடனும் காடுகளில் உள்ள ஓநாய்களுடனும் சமாதானம் செய்து கொள்ள முடியும். ஆனால் நமது உயிரை விடவும் நமது தாய் தந்தையரை விடவும் அதிகமாக நமது நேசத்திற்குரிய நபியின் மீது தூய்மையற்ற தாக்குதல்களை தொடுக்கின்ற இந்த மக்களுடன் நாம் ஒருபோதும் சமாதானம் செய்து கொள்ள முடியாது. இறைவன் நம்மை இஸ்லாத்தில் மரணிக்கும்படி செய்வானாக. நமது ஈமான் பறிபோகக்கூடிய செயலை செய்ய நாம் விரும்பவில்லை. இவ்வாறு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்மான உணர்வை வெளிப்படுத்தி பேரன்பை வெளிப்படுத்தி முஹம்மதியத்தின் உயர் தகுதியை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர் யாராவது இருக்கின்றாரா? இன்றைய காலத்தில் அப்படிப்பட்ட எவராவது நமக்கு தெரிகின்றாரா? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு எவரும் நமக்கு தென்பட மாட்டார்கள்.
உலகம் முழுவதும் தேடி பாருங்கள், அப்படிப்பட்ட உண்மை பேரன்பர் உலகம் முழுவதும் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டார். ஆனால் முஸ்லிம்களில் ஒரு பெரும் பிரிவினரின் துர்பாக்கிய நிலை என்னவென்றால், அவர்கள் இந்த ரசூலின் பேரன்பரை மறுக்கின்றார்கள். அநியாயமான முறையில் வீண் பேச்சுக்களுக்கும் ஏச்சு பேச்சுகளுக்கும் அவரை இலக்காக ஆக்குகின்றார்கள். பாகிஸ்தானில் ஒவ்வொரு நாளும் முல்லாக்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். 98% அகமதிகள் வாழ்கின்ற ரபுவாவில் அகமதிகளுக்கு மாநாடுகளையும் இஜ்திமாக்களையும் நடத்துவதற்கான அனுமதி இல்லை. ஆனால் கத்தமன் நுபுவத்தின் பெயரில் அகமதியத்தின் எதிரிகளுக்கு அகமதியத்திற்கு எதிராகவும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராகவும் அசுத்தமான சொற்களை கூறுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்று மாலையிலிருந்து அக்டோபர் மாதத்தில் இவர்கள் நடத்துகின்ற ஒரு மாநாடு நடந்து வருகிறது. இன்று மாலை அது முடியும். அதில் இதுவரை கிடைத்த ரிப்போர்ட்டின்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்துகின்ற விஷயங்கள் குறைவாகவே பேசப்படுகிறது. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக அசுத்தமான கீழ்த்தரமான சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றது. கத்தமன் நுபுவத் என்ற பெயரில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரை தங்களது இலக்காக இவர்கள் ஆக்கியுள்ளனர். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களின் உள்ளங்களை வெகுவாக காயப்படுத்தியுள்ளனர். ஆனால் நாங்கள் இந்த அனைத்து செயல்களையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பேரன்பின் பெயரில் சகித்துக் கொள்கின்றோம். எங்களது அன்பான இறைவன் முன்னால் நாங்கள் குனிகின்றோம். அவன் ஒருபோதும் எங்களை கைவிட்டதில்லை. எங்கள் தரப்பிலிருந்தும் இஸ்லாத்தை தப்லீக் செய்வதில் உள்ள முயற்சிகள் குறைவாக இருந்தாலும் அல்லாஹு தாலா தனது அன்பான மஹ்தி மசீஹின் உண்மையை நிரூபிப்பதற்காக தாமாகவே வழிகாட்டுகின்றான். கடந்த 125 வருடங்களாக இவ்வாறு வழிகாட்டிக் கொண்டே செல்கின்றான். அவர்களது உள்ளங்களை திறக்கின்றான். அப்படிப்பட்டவர்கள் ஜமாத்தில் இணைவதற்கான தௌஃபீக்கை தந்து கொண்டே செல்கின்றான். இப்போது சில சம்பவங்களை நான் உங்கள் முன்னால் வைப்பேன். உங்களது ஈமான் அதிகரிப்பதற்காக அவற்றை நான் எடுத்துக் கூற விரும்புகின்றேன். ஜெர்மனியில் உள்ள நமது முபல்லிகான முகமது அகமது சாஹிப் எழுதுகின்றார், ஒரு அகமதி அல்லாத நண்பர் சர்பாத் பாஸ் சாஹிப் பல வருடங்களாக எனது தப்லீகின் கீழ் இருந்து வந்தார். அவர் ஜமாத்தின் கொள்கைகளை எல்லா வகையிலும் சரியானது என்று கருதி வந்தார். ஆனால் பையத் தொடர்பாக அவரது உள்ளத்திற்கு திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கவில்லை. இவர் பிறருக்கு தப்லீகும் செய்து வந்தார். இவரது தப்லீகின் விளைவாக மற்ற சில மக்கள் பையத் செய்தனர். அவர் பையத் செய்யாமல் இருந்தாலும் அஹ்மதியத் பற்றி தப்லீக் செய்து வந்தார். ஆனால் எனக்கு சில சலனங்கள் உள்ளன என்று கூறி வந்தார். ஒரு நாள் அவர் என்னிடம் வந்தார். பையத் செய்வதற்கான வழிமுறை என்ன என்று அவர் கேட்டார். நான் வியப்புடன் என்ன விஷயம் என்று கேட்டேன். அதற்கு அவர், இரவில் நான் ஒரு கனவு பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு குரல் வந்தது. அதில் அஹ்மதியத் ஒரு கடலாகும். அதன் கருவூலங்கள் பற்றி முழுமையாக அறிந்து கொள்வது எல்லோரது சக்திக்கும் உட்பட்டதல்ல என்று கூறப்பட்டது. இந்த குரல் எனது உள்ளம் மற்றும் ஆன்மாவின் நிலைமையை மாற்றிவிட்டது என்று அவர் கூறினார். அதற்கு பிறகு உடனடியாக அவர் பையத் செய்து விட்டார். ஐவரி கோஸ்டில் உள்ள ஒரு கிராமமான சோச்சே பேயில் நமது முபல்லிக் தப்லீக் செய்வதற்காக சென்றார். இமாம் மஹ்தியின் வருகை பற்றி அவர் அறிவித்தார். அந்த கிராமத்தை தோற்றுவித்த யஹியா சுபாத்தே சாஹிப் எழுந்து நின்று தனது கனவை கூறினார். இரவில் வடக்கு பக்கத்தின் இறுதி எல்லையில் இருந்த அடிவானத்தில் ஏறக்குறைய அதிகாலை 2 மணி அளவில் ஒரு ஒளி உதயமாகுவதை அவர் பார்த்தார். பிறகு ஒரு வாரம் கழிந்த பிறகு இன்னொரு ஒளி தெற்கு அடிவானத்தில் வெளிப்பட்டது. இந்த கிராமத்தின் சீஃப் தனது இந்த கனவை கிராமத்தில் உள்ள ஆலிம்களிடம் கூறினார். அதற்கு ஆலிம்கள், உமக்கு மிகப்பெரிய நட்பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்று விளக்கம் கூறினார்கள். இந்த கனவை அவர் கண்டு சில நாட்கள் கழிந்ததும் நமது அகமதி முபல்லிகளின் குழு இந்த கிராமத்தை அடைந்தது. இமாம் மஹ்தி தோன்றிய செய்தியை அவருக்கு தெரிவித்ததும் மகிழ்ச்சியுடன் துள்ளியவாறு அவர் மக்களுக்கு முன்னால் வந்தார். முழு சம்பவத்தையும் கூறி, வடக்கிலும் தெற்கிலும் ஒளியின் வடிவில் தோன்றிய இந்த நட்பாக்கியத்தை பற்றித்தான் அல்லாஹ் எனக்கு தெரிவித்துள்ளான் என்று கூறினார். நானும் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். எவர்கள் உங்களில் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அஹ்மதியத் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தும் அனுப்பப்பட்ட நட்பாக்கியமாகும் என்ற உறுதியை நான் வழங்குகின்றேன். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்போது ஏறக்குறைய முழு கிராமத்து மக்களும் பையத் செய்தனர். பிறகு ஈராக்கிலிருந்து ஒருவர் எழுதுகின்றார், நான் ஷியாக்கள் இருக்கின்ற பகுதியில் வசிக்கின்றேன். எனது தந்தையாரும் தாத்தாவும் ஷியாக்கள் ஆவர். ஆனால் இமாம் மஹ்தி தொடர்பான ஷியாக்களின் கொள்கை எனக்கு திருப்திகரமாக இருக்கவில்லை.
எங்கோ ஏதோ தவறு இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. ஒரு நாள் கனவில் நான் ஒரு அறையில் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அப்போது 4 நபர்கள் வருகின்ற சப்தம் கேட்டது. அவர்களை எனக்கு தெரியாது. வெளியில் வந்து பார்த்தபோது இந்த 4வரும் தண்ணீர் பைப்புகள் மூலம் எனது வீட்டின் மீது தண்ணீர் தொளித்துக் கொண்டிருந்தனர். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று நான் அவரிடம் வியப்புடன் கேட்கின்றேன். எங்களுக்கு உங்களது வீட்டை சுத்தப்படுத்தும்படி கட்டளையிடப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறினார்கள். நான் அவர்களிடம் மற்ற அண்டை வீட்டுக்காரர்கள் தொடர்பாக என்ன கட்டளையிடப்பட்டுள்ளது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் உங்களது வீட்டை மட்டும்தான் சுத்தப்படுத்த வேண்டும் என்கிற கட்டளை எங்களுக்கு தரப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். கனவு கண்ட அடுத்த நாள் நான் தொலைக்காட்சியை திறந்ததும் ஸ்கிரீனில் 4 நபர்கள், அதாவது முஸ்தபா சாபித் சாஹிப், ஷரீப் சாஹிப், ஹாமித் சாஹிப், மூமின் சாஹிப் ஆகிய 4வரும் அல் ஹிவாருல் முபாஷிர் என்ற புரோகிராமில் இருந்தார்கள். இந்த கனவு அல்லாஹ்விடமிருந்து காட்டப்பட்டுள்ளது என்ற உறுதி எனக்கு ஏற்பட்டது. எனவே நான் பையத் செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தேன் என்று அவர் எழுதியுள்ளார். பிரான்சின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், ரேகுனல் ஐலாண்டை சார்ந்த ஒரு பெண் பிரான்சில் நடைபெற்ற ஒரு மீட்டிங்கில் கலந்து கொள்ள வந்தார். அவர் வருவதற்கு முன் அவருக்கு கனவில் பிரான்ஸ் சென்று உனது சகோதரியான ஏலனை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அந்த பெண் பிரான்ஸ் சென்று தனது இந்த தோழியை சந்தித்தார். அவர் அல்லாஹ்வின் அருளால் ஏற்கனவே பையத் செய்திருந்தார். அவர்கள் இந்த பெண்ணை மிஷன் ஹவுஸிற்கு கொண்டு வந்தார்கள். தப்லீக் மீட்டிங் நடந்த பிறகு இந்த பெண் பையத் செய்துவிட்டார். அடுத்த நாள் இந்த பெண்ணை ஏர்போர்ட்டில் கொண்டு விடுவதற்காக அவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்ற சமயத்தில் அங்கு அவரது கணவரும் மகனும் இருந்தனர். அவர்கள் எங்களுக்கு அஹ்மதியத் பற்றி தெரிந்துவிட்டது, நீங்கள் எங்களிடம் பையத் வாங்குங்கள் என்று கூறினர். இவ்வாறு முழு குடும்பமும் அஹ்மதிகளாகிவிட்டனர். எகிப்திலிருந்தும் அப்துல் மஜீத் சாஹிப் எழுதுகின்றார்கள், நான் கரவில் ஒரு சிறு கப்பலில் பயணம் செய்வதை பார்த்தேன். கையில் ஒரு தடி இருந்தது. இலக்கு தெரியாமலும் எவ்வித நோக்கமும் இல்லாமலும் நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அப்போது கடலில் புயல் இருந்தது. கப்பல் கவிழும் நிலை ஏற்பட்டது. அப்போது நான் அல்லாஹ்விடமிருந்து இந்த மூசாவின் தடியை வாங்கி கடலில் அடிப்பாயாக என்ற அவனது குரலை கேட்டேன். அப்போது ஓரளவு கோணலாக இருந்த எனது அந்த தடி எனது கையில் கிடைத்தது. நான் அந்த தடியை வானத்திலிருந்து பெற்று அதை கடலில் அடித்தேன். அப்போது கப்பல் ஒரு உயர்வான இடத்தை அடைந்து அங்கு நின்று விட்டது. அது அழகான கட்டிடங்களை கொண்ட ஒரு நகரமாக இருந்தது. அதில் இருந்த எல்லா மக்களும் அழகிய வடிவத்தில் இருந்தனர். இது அஹ்மதியா ஜமாத்தின் நகரமாகும் என்று எனக்கு கூறப்பட்டது. நான் பையத் செய்ய வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இதனால் எனக்கு பையத் செய்வதற்கான தௌஃபீக் கிடைத்தது என்று எழுதியுள்ளார். 2000ஆம் ஆண்டில் நடைபெற்ற சம்பவம் இது. ஜெர்மனியிலிருந்து ஒருவர் எழுதுகின்றார், தப்லீக் ஸ்டாலில் வைத்து துருக்கியை சார்ந்த ஒரு குடும்பத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. பிறகு கணவர் மனைவி இருவரும் எங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தனர். இந்த துருக்கிய பெண் நமது முபல்லிகின் மனைவியை பார்த்ததும் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவர் கூறினார், சில நாட்களுக்கு முன்னர் நான் கனவில் நீங்கள் எனக்கு தப்லீக் செய்வதை பார்த்தேன். இதற்கு பிறகு அவருக்கு அஹ்மதியத் தொடர்பான தகவல்கள் கூறப்பட்டன. MTA-வில் அவர் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களையும் பார்த்திருந்தார். சில நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் பள்ளிவாசலுக்கு வந்தார். பிறகு கூறினார், வீட்டிற்கு சென்ற பிறகு நான் எனக்குரிய பாணியில் துவா செய்தேன். இறைவா, எனக்கு இது ஒரு புதிராக ஆகிவிட்டது, நீ எனக்கு உதவி செய். பள்ளிவாசலில் வைத்து டிவியில் நான் கண்ட நபர் உண்மையாளர் என்றால் அவரை நான் சந்திக்கும்படி செய்வாயாக என்று துவா செய்தேன். பிறகு கஷ்பு காட்சியில் அவர் என்னை சந்தித்தார் என்று அவரே கூறுகின்றார். இந்த கனவின் விளைவாக இந்த குடும்பத்தை சார்ந்த 3 நபர்கள் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தனர். முஸ்லிம்கள் மட்டுமின்றி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹு தாலா வழிகாட்டுகின்றான். ஹாலாண்டில் உங்களது முபல்லிக் சாஹிப் அவர்கள் எனக்கு இவ்வாறு எழுதியுள்ளார். மாலதி என்ற ஒரு இந்து பெண் 15 வருடங்களுக்கு முன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மொரோக்கோவில் வசித்து வந்த யூசுப் மன்சூருல்லா என்பவரை இவர் திருமணம் செய்தார். திருமணத்திற்கு பிறகு இவர் கனவில் இந்தியாவை சார்ந்த பல்வேறு பகுதியை சார்ந்த மக்கள் வெண்ணிற ஆடை அணிந்தவர்களாக ஒரு பெரியவருக்கு அருகில் ஒன்று சேருவதை இவர் பார்த்தார். அந்த மக்கள் கைகளால் சைகை செய்தவாறு இந்த நபர் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஆவார் என்று கூறுகின்றனர். அந்த பெண் தனது கணவருக்கு இந்த கனவை கூறினார். கணவர் MTA-வை பார்த்தார். அதில் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோற்றம் தொடர்பாக பேச்சு நடந்து கொண்டிருந்தது. தனது மனைவியை அழைத்து யூசுப் மன்சூருல்லா சாஹிப் டிவியில் வந்த நிகழ்ச்சியை காட்டியதும் அவர் அதில் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படத்தை பார்த்ததும் உடனடியாக அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு
இந்த பெரியவரைத்தான் நான் கனவில் பார்த்தேன் என்று கூறினார். இவர்கள் இருவரும் எம்டியை பார்த்தனர். இறுதியில் பையத் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அல்லாஹு தாலா இவர்களை அகமதியத்தில் நிலைத்து நிற்க செய்வானாக. இவ்வாறு ஜமாத்தில் இணைப்பவர்களுடன் தொடர்பு வைப்பது ஜமாத்தின் பணியாகும். அப்படிப்பட்ட மக்களுடன் நிரந்தரமான தொடர்பு இருக்க வேண்டும். அதன் மூலமாக உங்களுக்கு அருகாமையில் அவர்களை கொண்டு வர வேண்டும். பிறகு கிறிஸ்துவர்களின் சம்பவங்களும் உள்ளன. கனடாவின் அமீர் சாஹிப் கிராண்டி வில்சன் என்ற பெண் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக இவ்வாறு எழுதுகின்றார்கள். டொரண்டோவில் வசித்து வரும் இந்த இளம்பெண் நம்முடைய ஒரு தாயிலல்லா ஹசன் ஃபாரூக் சாஹிபின் தப்லீகின் கீழ் இருந்து வந்தார். இவர் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹு தாலாவையும் ஹத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கனவில் பார்த்தார். அவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறியவாறு இஸ்லாத்தில் வரும்படி அழைப்பு விடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர் பையத் செய்து விட்டார். பிறகு கனடாவை சார்ந்த இமானுவேல் ரிவர்ஸ்செக் என்பவர் பையத் செய்த சம்பவம் இது. என்டோரியாவில் வசித்து வரும் 24 வயது வெள்ளையரான இந்த இளைஞர் சிறு வயதிலிருந்தே கனவில் ஒளியை கண்டு வந்தார். ஆரம்பத்தில் இது மங்கலாக தெரிந்தது. பிறகு நாட்கள் செல்ல செல்ல இந்த ஒளி மேலும் பிரகாசமடைந்து கொண்டே சென்றது. 1.5 வருடத்துக்கு முன்பு இந்த இளைஞர் முஸ்லிமான போது இந்த ஒளி மேலும் தெளிவாக தெரிந்தது. அகமதிய தொடர்பாக இவர் ஆராய்ந்து வந்த சமயத்தில் இந்த ஒளி மேலும் பிரகாசமடைந்து கொண்டே சென்றது. எதுவரை என்றால் அந்த ஒளியில் அவருக்கு ஒரு முகத்தின் மங்கலான சாயல் தெரிய ஆரம்பித்தது. ஒரு நாள் ஒரு அகமதி நண்பருடன் 3 அல்லது 4 மணி நேரம் பேசிய பிறகு இரவில் கனவில் ஒரு தெளிவான முகம் அவருக்கு தெரிந்தது. உடனடியாக அவர் தனது அகமதி நண்பருக்கு இது பற்றி தெரிவித்தார். அவருக்கு கலீஃபாக்களின் படங்கள் காட்டப்பட்டன. அது 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் படமும் காட்டப்பட்டது. அதற்கு பிறகு எனது படம் காட்டப்பட்ட போது இதுதான் நான் கனவில் கண்ட அந்த முகம் என்று அவர் கூறினார். 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இவர் பையத் செய்தார். உகண்டாவின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார், தப்லீகின் போது எங்களது குழு ஒரு வீட்டிற்கு தூது செய்தியை வழங்க சென்ற சமயத்தில் வீட்டில் இருந்த நபர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தார். அவர் நமது குழுவினரை பார்த்து, எந்த மக்களுக்காக நான் காத்து கொண்டிருந்தேனோ அது நீங்கள்தான். ஏனென்றால் இன்று இரவு நான் கனவில் சில முஸ்லிம்கள் பல்வேறு பிரிவுகள் கோத்திரங்கள் ஆகியவற்றை சார்ந்த மக்களை ஒன்று சேர்ப்பதை பார்த்தேன். ஒரே இறைவன் மற்றும் மசீஹின் 2வது வருகை தொடர்பாக எடுத்துக் கூறுவதற்காகவே அவர்கள் மக்களை ஒன்று சேர்க்கின்றார்கள். நீங்கள் எனது கனவை உண்மையாக மாற்றிவிட்டீர்கள். என்னிடம் பையத் வாங்குங்கள் என்று அவர் கூறினார். இதை கேட்ட நமது குழுவை சார்ந்தவர்கள், நீங்கள் பையத் ஃபார்மை வாசித்து பார்த்து திருப்தி அடைந்து கொள்ளுங்கள் என்று கூறினர். அதை கேட்ட அவர், நான் தான் ஏற்கனவே ஈமான் கொண்டு விட்டேனே என்று கூறினார். இந்த கிறிஸ்துவர் இவ்வாறு கூறினார், எனது தாமதத்திற்கான காரணங்களை உருவாக்காதீர்கள் என்று கூறினார். அதே சமயத்தில் அவர் தனது குடும்பத்தினருடன் பையத் செய்துவிட்டார். சிரியோலோனின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார், ஹசன் குமாரா சாஹிப் என்பவர் தாய்மொழி மற்றும் ஆர்ட்ஸின் ஆசிரியராக இருக்கின்றார். இவர் 2006ஆம் ஆண்டில் கனவில் வானத்தில் மிகவும் அழகிய கையெழுத்தில் பிரகாசமான சொற்களில் அல்லாஹ் இஸ் த கிரேட்டஸ்ட் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்த்தார். அப்போது அவர் கிறிஸ்துவராக இருந்ததால் ஏக இறைவனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவனின் நபியான ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இறைவனாக முடியும் என்ற கேள்வியும் உள்ளத்தில் எழுந்தது. இந்த எழுத்துக்களை பார்த்ததும் அச்சத்தால் அவரது உடல் நடுங்க ஆரம்பித்தது என்று அவர் கூறுகின்றார். அச்சத்தால் அவர் விழித்தெழுந்தார். 2008ஆம் ஆண்டு இதை போன்ற இன்னொரு கனவை இவர் பார்த்தார். வானத்தில் பிரகாசத்தின் ஒரு மிக பெரும் வட்டம் தோன்றியது. பார்த்து கொண்டிருக்கும் போதே அது உடைந்தது. அதற்குள்ளிருந்து அல்லாஹ் இஸ் த கிரேட்டஸ்ட் என்ற இந்த சொற்கள் வெளியே வந்து வானத்தில் பரவி விட்டது. பிறகு 2008ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் பாகிஸ்தானிலிருந்து வெளியான கிலாஃபத் ஜூபிலி சோவனியரை இவர் வாங்கினார். அதை படிக்க ஆரம்பித்தார். மெதுமெதுவாக இறைவன் அருளால் இவர் அகமதியத்தின் பக்கம் குனிய ஆரம்பித்தார். இந்த சோனியரை படித்ததன் மூலமாக பல்வேறு கேள்விகளுக்கான விடை அவருக்கு கிடைத்தது. 2009ஆம் ஆண்டும் இவர் மீண்டும் ஒரு கனவு பார்த்தார். ஒலி செய்து தயாரான பிறகு தொழுகைக்காக இவர் அகமதியா பள்ளிவாசலுக்கு செல்கின்றார். அவர் அங்கு சென்ற சமயத்தில் ஜமாத்தான தொழுகை முடிந்துவிட்டது. அப்போது அவருக்கு ஜமாத்தான தொழுகை கிடைக்காமல் போனதற்காக மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. இதை அவரே கூறுகின்றார். இதற்கு பிறகு இவரது கண்கள் திறந்து விட்டன. 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஜமாத்தின் முபல்லிக் இவரை தனது வீட்டிற்கு அழைத்தார். ஏன் பையத் செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். சில கேள்விகள் இப்போதும் எஞ்சியிருக்கின்றன என்று கூறினார். அதற்கான பதில்கள் கிடைத்துவிட்டால் பையத் செய்வேன் என்று கூறினார். இந்த வருடம் ஜெர்மனியில் 2011இல் தனது கேள்விக்கான பதில்களை பெற்று இவர் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இவர் மிகுந்த ஆர்வத்துடன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களை படித்து வருகின்றார். நமது எக்ஸிபிஷனில் கலந்து கொண்ட
ஒரு ரேடியோ ஜோர்னலிஸ்ட் மிஸ்டர் ஜீல் டானாம்பு அவர்கள் கூறுகின்றார்கள், இன்று முதல் முறையாக நான் இஸ்லாத்தின் தூது செய்தியை புரிந்து கொண்டேன். இன்றுதான் நான் இஸ்லாத்தை பற்றி அறிந்தேன். இன்றுதான் இஸ்லாத்தை ஒரு மதமாகவே நான் ஏற்றுக்கொண்டேன். நான் இஸ்லாத்தை மிகவும் தீயதாக கருதி வந்தேன். இன்று முதல் முறையாக நான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்தியை புரிந்து கொண்டேன் என்று கூறுகின்றார். பிறகு ஒரு விருந்தாளியான போஸ்டன் எம்ப்ரையோரி அவர்கள் கூறினார், பள்ளிவாசல் மந்திர வித்தைகள் நிறைந்த இடம் என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன். ஆனால் அஹமதியா பள்ளிவாசலில் நுழைந்த பிறகுதான் இந்த இடம் மிகவும் அமைதி நிரம்பியதாக இருக்கிறது என்பது எனக்கு தெரிய வந்தது என்று கூறுகிறார். அல்லாஹு தாலா தனது வல்லமையின் காட்சியை காட்டியவாறு தாமாகவே நல்லியல்பு கொண்ட மக்களுக்கு உலகில் ஒவ்வொரு இடத்திலும் வழிகாட்டுகின்ற போது, அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களை ஜமாத்தில் இணைக்கின்ற போது, அதனால் அவர்கள் முஹம்மதிய மசீஹை அடையாளம் கண்டவாறு அவருடன் ஒரு வலிமையான தொடர்பை ஏற்படுத்தியுள்ளனர். அவ்வாறு இருக்கும்போது நாம் இந்த அஹ்மதியத்தின் எதிரிகள் ஏற்படுத்துகின்ற தடைகள், எதிர்ப்புகள், ஏச்சு பேச்சுகள் ஆகியவற்றை கேட்டு கவலையடைய வேண்டிய தேவையில்லை. அஹ்மதியத்தின் எதிரிகள் அல்லது இஸ்லாத்தின் எதிரிகள் நமது அன்பான எஜமானரான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தரக்குறைவான சொற்களை பயன்படுத்துகின்ற போதும், அவர்களது உண்மை பேரன்பர் தொடர்பாக இழிவாக பேசும் போதும் நமது உள்ளங்கள் நிச்சயமாக காயமடைகின்றன. அதற்கு ஒரே ஒரு சிகிச்சை தான் இருக்கின்றது. துஆ செய்வதற்காக அல்லாஹ்வின் முன்பாக குனிந்து விடுங்கள். அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள். உங்களது செயலாலும் அறிவாலும் இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் அழகான போதனைகளை உலகின் முன்னால் எடுத்து கூறுங்கள். அல்லாஹ் இதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. அஹ்மதிகளுக்கு ஐரோப்பாவில் இஸ்லாத்தின் எதிரிகள், அஹ்மதியத்தின் எதிரிகள் ஆகிய இரு சாராரையும் எதிர்கொள்ள வேண்டியது உள்ளது. முஸ்லிம்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் புறமிருந்தும் எதிர்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய நாட்களில் மௌலவிகள் அவர்களது மூளையை விஷத்தால் நிரப்பி இருக்கின்றார்கள். இஸ்லாத்தை எதிர்க்கும் சக்திகளும் ஏற்கனவே இருந்து வருகின்றன. நமது முன்னேற்றம், நமது பள்ளிவாசல்கள் இரண்டுமே இவர்களுக்கு முட்களை போன்று குத்துகின்றன. இன்ஷா அல்லாஹ் பெல்ஜியமிலும் அங்கு கட்டப்பட்டுள்ள முதல் பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்ட வேண்டியது இருக்கின்றது. அங்கு இந்த இரண்டு சாரார் தரப்பிலிருந்தும் ஜமாத்திற்கு எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. எதிரிகளின் ஒவ்வொரு சூழ்ச்சியையும், ஒவ்வொரு தீங்கையும் அல்லாஹு தாலா அவர்கள் பக்கமே திருப்புவதற்காக துவா செய்யுங்கள். இந்த அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்ச்சி நல்ல முறையில் நடப்பதற்காக துவா செய்யுங்கள். பள்ளிவாசலும் விரைவாக கட்டப்பட்டு முழுமையடைந்து இறைவனது ஏகத்துவத்தை அறிவிக்கக்கூடியதாக ஆகட்டுமாக. முன்பை விட அதிகமாக இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை நாம் உலகிற்கு எடுத்துக் கூறுபவர்களாக ஆவோமாக. அல்லாஹ் இதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானார். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.